நாம இன்றைக்கு முக்கியமான 3 விஷயம் பார்க்க போறோம். ஒரு ஓரமா நின்னு பாருங்க. அதுல 2 விஷயம் காமெடி, ஒரு விஷயம் தக் லைஃப். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இந்த 3 விஷயத்தை சொல்ல வரான். இந்த 3 விஷயம் முக்கியமாகவே நான் எடுத்தது உங்களுக்காகத்தான். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம கீழே போட்டு விடுங்க. முதல்ல இந்த காமெடியான 2 விஷயத்தை பார்த்துருவோம். இப்போ நமக்கு வலிச்சதுன்னா சில நேரம் நம்ம வலியை தாங்கிட்டு எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லைட்டா. ஆனா தாண்டி நம்ம கண்ணில இருந்து வர கண்ணீர் அதை காட்டி கொடுத்துரும். கண்ணு வேர்க்குது. அப்படித்தான் இப்போ இஸ்ரேலினுடைய நிலையும். இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் மீடியாக்கு இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் இப்போ ஒரே சமயத்துல 3 இடங்களுடன் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரானோட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதே நேரம் ஹிஸ்புல் அமைப்புடன் லெபனான்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதே நேரம் மக்களினுடைய காசா மக்களினுடைய பகுதியிலையும் போராட்டம் நடக்கின்றது. அவர்களுடைய வெஸ்ட் பேங்க்ல, அதாவது அந்த கைப்பற்றப்பட்ட வெஸ்ட் பேங்க்லையும் மக்களுடன் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 இடங்களிலும் ஒரே சமயத்தில் ராணுவ தாக்குதல் நடத்துவது, ராணுவம் போராட்டம் நடத்துவது, இது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விடயம் அப்படி என்று அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு சொன்னா, 3 பகுதியிலேயும் ஒரே நேரத்தில் ராணுவ தாக்குதல் நடத்தினா 3 பகுதிக்கும் அனுப்புவதற்கு அதிகமான ராணுவ வீரர்கள் தேவைப்படுவார்கள். அவர்களுக்கு அனுப்புவதற்கு போருக்கு பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள், அதற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் என்று சொல்லி அதிகமான சப்ளைஸ் தேவைப்படும். இதெல்லாம் இவங்களுக்கு ஒரே நேரத்தில் அனுப்புறதால அவங்களுக்கு அதுல குறைபாடுகள் ஏற்படலாம். ராணுவ வீரர்களுக்கும் களைப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் இப்போ மீடியாவுக்கு சொல்லி இருக்கார். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நம்மட பாசையில சொல்லணும் என்று சொன்னா அமெரிக்கன் தாத்தா, இவரு ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இல்லையா? 48 மணி நேரத்துல ஈரானுடைய அந்த சக்தி மையங்கள், அதாவது சக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். எதற்காக என்று சொன்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை திறக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாரு, இந்த தாக்குதலை நான் 5 நாளைக்கு பிற்படுத்தி இருக்கேன், 5 நாளைக்கு பிறகு தாக்குதல் நடத்துவேன் அப்படி என்று சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா, கட்டாயம் ஈரானின் மீது அந்த தாக்குதலை நடத்துவேன், ஈரானுடைய சக்தி மையங்கள் மீது நான் தாக்குதல் நடத்துவேன். எப்போது என்று சொன்னால், அந்த தாக்குதலை நான் 10 நாட்களுக்கு பிற்படுத்தி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருக்காரு. 10 நாட்கள் என்று சொன்னால் இன்றைய கணக்குப்படி வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இவர் ஈரானினுடைய சக்தி மையங்கள் மீது, சக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவேன் அப்படி என்று அமெரிக்கன் தாத்தா அவர்கள் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த தாக்குதல் ஆயுதத்தினால் நடக்கின்றதா அல்லது தாத்தாவினுடைய வாயினால் மாத்திரம் நடக்கின்றதா அப்படி என்பதை. இறுதியாக ஒரு தக் லைஃப் விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னா, எல்லாரும் மிசைல்ஸ் அனுப்புவாங்க ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு, ஆனா மெசேஜ் சொல்றதுக்காகவே இப்போ மிசைல்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க நம்ம ஈரான். சில காணொலிகள் வெளியா இருக்கின்றது. அதாவது ஈரானுடைய மீடியாக்களிலேயே இந்த காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேலுக்கு அனுப்புகின்ற மிசைல்ஸ்ல சில மெசேஜ்கள், சில விஷயங்கள், வாசகங்களை எழுதி அனுப்புகிறார்கள். சில மெசேஜ் அப்படியோ ஸ்டிக்கரா ஒட்டி அந்த மிசைல்ஸை இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஈரான். ஏன்னா மெசேஜ்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள அமெரிக்காவினுடைய எலைட் போர்சஸ் வரப்போகுது இல்லையா? அது சம்பந்தமா நான் ஒரு வீடியோல பேசிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த எலைட் போர்சஸ் ஈரானுக்குள்ள வார மாதிரியும், ஈரான் விட்டு போகும்போது அவங்க சவப்பொட்டியில போற மாதிரியும் ஸ்டிக்கர் ஒட்டி மிசைல்ஸ் அனுப்பி கொண்டிருக்குது ஈரான். மிசைல்ஸ்ல இன்னும் சில வாசகங்கள் எழுதி அனுப்புறாங்க. இது பழிவாங்குதல், இது அநீதிக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி மிசைல்ஸ்ல மெசேஜ் அனுப்புறாங்க. இது சாதாரணமாக இஸ்ரேலை நகைச்சுவைப்படுத்துவதற்காக இந்த மிசைல்ஸ்ல மெசேஜ் எழுதி அனுப்பல ஈரான். என்னன்னு சொன்னா, இது சைக்கோலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னா சைக்கோலஜிக்கல் ரீதியா எதிரிய பலகீனப்படுத்துறது. இது முதலாவது விடயம். இன்னொன்று, உலகத்திற்கு செய்தியை அனுப்ப வேண்டும், உலகத்துக்கு மெசேஜ்களை தெரிவிக்க வேண்டும், தங்களுடைய உள்ளங்களில் இருக்க உண்மையான கருத்துக்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிசைல்ஸ்ல இப்படி மெசேஜ் எழுதி அனுப்புவாங்க. ஏன்னு சொன்னா, உலக நாடுகள் ஃபுல்லாவே சோசியல் மீடியா இருக்கிறதால ஓகே, எல்லாருக்கும் எல்லா விடயங்களும் தெரியும். பல நாடுகளில் நடக்கின்ற அனைத்து விதமான விடயங்களையும் நாங்க சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே நேரம் சோசியல் மீடியாவே இல்லை, இப்போ உலகத்துல மொத்தமாகவே எந்த சோசியல் மீடியாவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்கா சொல்றதுதான் உலகத்திற்கு செய்தி. இதுதான் வளமையாக நடந்தது. சோசியல் மீடியா வாரத்துக்கு முற்பட்ட காலங்கள்ல பல முஸ்லிம் தலைவர்களை தீவிரவாதிகளாக காட்டி அழிக்கப்பட்டு விட்டார்கள். மீடியாக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் உண்மை, அதைத்தான் மீடியா
உலகம் பூராவை டெலிகாஸ்ட் பண்ணும். உலகத்திலே இருக்கிற அனைவரும் அதை உண்மை என்று நம்பி விடுவார்கள். அதே மாதிரி தான் இப்ப ஈரானுக்கும் நடக்கும். ஈரான் தான் தீவிரவாதிகள், ஈரான் தான் அணு ஆயுத உற்பத்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எல்லாம் அமெரிக்கா சொல்லுதே. அந்த விடயங்கள் அனைத்தையும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நம்புவார்கள். ஏனென்றால் வேற எந்த மீடியாக்களும் இல்லை, எந்த மீடியாவினுடைய தாக்கமும் இல்லை. அதனால நமக்கு உண்மையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்ப அப்படி இல்லை. இப்ப மீடியாக்கள்ல உண்மையான தகவல்கள் நமக்கு வாரத்தால அமெரிக்கன் தாத்தா சொல்ற பல விடயங்கள் நமக்கு காமெடியாகவே தெரியுது. அவர் சொல்றது பொய் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றது காமெடி. அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடராக என்ன ஆக சொன்னாங்க, என்ன சுப்ரீம் லீடரா ஈரான்ல வைக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு வேணா, நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கூட அமெரிக்கன் தாத்தா சொல்லியிருந்தார். அதை பார்ப்பதற்கு இப்போது காமெடியாக தெரியலாம். ஆனால் மீடியா இல்லாத காலகட்டமாக இருந்தால் இவைகள் அனைத்தும் உண்மையாக மாறிவிடும். நாம உலக செய்திகள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய மீடியாக்கள் சொல்ற விஷயங்களை உண்மை என்றே நம்பி விடுவோம். இல்ல பிபிசிக்காரன் பொய் சொல்லுவானல்ல என்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அது மாதிரி மீடியாக்காரன் இல்லையாக்காரன் சொல்றது எல்லாமே உண்மையாக மாறிடும். அதற்கு எதிராகத்தான் இப்போ ஈரான் மிசைல்ஸ்லயே மெசேஜ் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நாம வாசகமா கேட்டிருப்போம், மரண செய்தி வருது, மரண ஓலை வருது அப்படி என்று சொல்லி. இப்போதான் அதை நிஜமாவே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மேமோடு இணைந்திருங்க. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்து தருகிறேன். அந்த வீடியோக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.